ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. சோஷியல் மீடியா வந்து ஒரு பவர் டூலா? அது வந்து நல்லது பண்ணுமா? நம்ம சோஷியல் மீடியா வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சம்பவம் வந்து இப்போ ரீசெண்டாக என்னோட 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு இன்சிடெண்ட்டில் நடந்துச்சு. அதாவது நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு அக்கா வந்து ஒருத்தரோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட எடுத்து தந்தாங்க. காரணம், நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுவேன். ஸோ அது மூலமாக அந்த தொலைத்த நபருக்கு இந்த லைசன்ஸ் வந்து அவங்க கையில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட கொண்டு தந்திருந்தாங்க. ஸோ அந்த அக்காவோட ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஒரு வீடியோவாக போட்டேன். ஃப்ளாஷ்பேக். ரமேஷ் அரவிந்த் அப்படின்னு ஒருத்தரோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது இந்த ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு அக்கா வந்து கீழே கிடச்சிச்சு. அதாவது கீழே இருந்து கிடச்சிச்சு. நீங்கள் தான் வீடியோ போடுவீங்க இல்லை, எப்படியாவது அவங்ககிட்ட இந்த லைசன்ஸை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறதுனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அட் த சேம் வீடியோவை நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயுமே போட்டிருந்தேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒரு பேங்கிங் செக்டாரில் இருந்த ஒரு நண்பர் வந்து அதை என்னை பார்த்துட்டு கூப்பிட்டாரு. அதாவது அந்த லைசன்ஸ் தவற விட்ட அந்த நபர் எனக்கு தெரியும், அவங்க எங்கள் பேங்கோட ஒரு கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்குற அந்த நண்பர் எனக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க. ஸோ அந்த பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்குற நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம சித்திரை. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டாருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த சித்திரை அவங்க மூலமாக தான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து ஒப்படைக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த தகவல் அந்த தொலைத்தவருக்கு இந்த பேங்கிங் செக்டர் நண்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே என்னாச்சு அப்படின்னா, முந்தா நேற்று நம்ம ஷாப்புக்கு என்னை தேடி நைட்டு வந்தாங்க. வந்து ப்ரோ நான் தான் அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் லைசன்ஸையும் பார்த்தேன், அவரை நேர்லையும் பார்த்தேன், கொஞ்சம் கூட 2 பேருக்குமே ஒத்து போகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது சின்ன வயசில் எடுத்த லைசன்ஸ் பிரதர், அதனால் அப்படி தான் இருக்கும், பட் நான் தான் அவங்க, எனக்கு இங்கே தான் இப்போதைக்கு நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி தவற விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பைக்கில் இருக்க சீட்டு கவரில் வச்சுருந்தேன், ஃபோன் அடிச்சுது, ஃபோன் எடுக்கும்போது அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், இப்படிலாம் கூட தவற விட வாய்ப்பு உண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இனிமேல் வைக்கிறதா இருந்தால் ஒரிஜினல் லைசன்ஸை வீட்டில் வச்சுக்கிட்டு இதில் 2 டூப்ளிகேட் காப்பி எடுத்து வண்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரிஜினல் லைசன்ஸ் போச்சுன்னா நாளை பின்ன நீங்கள் எங்கேயும் டிரைவிங் சார்ந்த ஒரு ஃபீல்டுக்கு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற அந்த நபருக்கும் சரி, இனிமேல் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது கொண்டு போகிற உங்களோட கவனத்துக்கும் சரி, இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ ஒரிஜினல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வீட்டில் வச்சுட்டு அந்த ஒரிஜினல் லைசன்ஸில் டூப்ளிகேட்டாக 2 பிவிசி கார்டு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது. அப்படி தொலைஞ்சினா கூட நம்ம வந்து டம்மி லைசன்ஸ் தான் தொலையும். ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ முதல் காரணம் அந்த அக்கா, 2வது காரணம் அந்த சித்திரை நண்பர். ஸோ இவங்க 2 பேருமே இல்லாட்டா இந்த ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அந்த நண்பருக்கு கிடச்சிருக்காது. அண்ட் இதே போல் நீங்கள் யாரும் டிரைவிங் லைசன்ஸ் தொலைச்சிருக்கீங்களா? தொலைச்ச லைசன்ஸ் உங்கள் கைக்கு கிடச்சிதா? ஒருவேளை கிடச்சிருந்தா எப்படி கிடச்சிது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் அண்ட் ஷேரிங் ஐடியாஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.